நண்பர் குருசாமி அவர்களுடைய முயற்சியால் தமிழகத்தில் ஒரு புதிய முயற்சியை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த முயற்சி பற்றி அவர் பேசும்போது அதை நம்முடைய கல்லூரியிலே நடத்தலாம் என்ற இடத்திலே சொன்னேன். அதே போல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், அடிப்படையில் நானும் ஒரு விவசாயி. நான் எங்கெல்லாம் எந்த உயரத்திற்கு சென்றாலும் அங்கெல்லாம் நான் சொல்லுகிற என்னுடைய முகவரி என்பது நான் ஒரு ஏழை விவசாயியுடைய மகன் என்பதுதான் அந்த வாசகம். ஒரு நடுத்தர குடும்பத்திலே பிறந்து, விவசாய குடும்பத்திலே பிறந்து, நம்மாலும் முடியும் என்பதற்கு ஒரு வழியாக அதை நிறைவேற்றி வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் விவசாயத்தில் தினசரி என்னுடைய பங்களிப்பை அளிக்கிறேன். குறைந்தது 1 மணி நேரமாவது என்னுடைய தோட்டத்தில் பணியாற்றும் நண்பர்களோடு அதை பற்றி பேசுகிறேன். அந்த விவசாய சம்பந்தமான வேலைகளை அவர்கள் நடத்துகிற விதத்தை தெரிந்து கொள்கிறேன். அதற்கு மாற்று செய்ய வேண்டும் என்று அவருக்கு வழிகாட்டவும் செய்கிறேன். ஆகவே எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய முதல் மகிழ்ச்சி விவசாயம், அதன் தொடர்பான விஷயங்களை பேசுவதும் எழுதுவதும் அல்லது செயல்படுத்துவதும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதற்கு முக்கியமான காரணம், நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோமோ அந்த இடத்தை மறவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்கிறோம். எந்த நாட்டில், எந்த பகுதியில், எந்த ஊரில் விவசாயி மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அந்த ஊர் செழிப்பாக இருக்கும், அந்த மக்களும் செழிப்பாக இருப்பார்கள் என்பதில் எனக்கு அழுத்தமான நம்பிக்கை உண்டு. பல்வேறு கால ஓட்டத்தில், அறிவியல் முன்னேற்றத்தில் நாம் வளர்ந்திருந்தாலும் அடிப்படை விவசாயத்தை மறந்துவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும், புகழ் இருந்தாலும், எந்த உயரத்தில் இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சாப்பிட வீட்டுக்கு வந்து ஆகணும். அந்த சாப்பாடு போடுறவனே விவசாயி. அந்த விவசாயியை வாழ வைப்பதற்குத்தான் நமக்கு திட்டங்கள் தேவை, செயல்படுத்த முறைகள் தேவை. அதற்கு பல வழிகளில் கடந்த 60-65 ஆண்டுகளாக பல முயற்சிகளை நம் நாட்டில் நம்முடைய தலைவர்கள் செய்திருக்கிறார்கள். அதன் விளைவாக விவசாயம் முன்னேறி இருக்கிறது, விவசாயிகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இங்கே நண்பர்கள் குறிப்பிட்டதை போல ஏழை விவசாயி ஏழையாக இருக்கிறான், அவனுக்கு அடுத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்பதை பற்றி நண்பர்கள் குறிப்பிட்டார்கள். அது ஒரு பக்கம் உண்மைதான். ஒரு பக்கம் வளர்ச்சி, ஒரு பக்கம் தளர்ச்சி, ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கு. இடையில் இருக்கிற மற்ற துறைகளில் இருக்கிற முன்னேற்றம் விவசாயிகளிடத்திலே வரவில்லை என்ற வருத்தம் இருப்பதை நான் பார்க்கிறேன். அதைத்தான் நண்பர் குறிப்பிட்டார்கள் இங்கே. அதற்கு மாற்று வழிகளை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும். முதலில் விவசாய அமைப்புகளிடத்தில் நிறைய குறைகள் இருக்கிறதை நான் வருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அரசியல் ஒரு பக்கம், தனித்தன்மையோடு இயங்க வேண்டும் என்ற தனித்தனி தலைவர்கள் ஒரு பக்கம். இப்படி இருப்பதால் தான் அதில் அந்த குறையை எடுத்து சொல்லுகிற பாங்கில் அல்லது முன்னெடுப்பதில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. இதை ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி 4 பேர் ஒன்றா இல்லை. எப்படி கைவிரல் ஒன்றா இல்லையோ அதே குடும்பத்திலும் ஒன்றாக இல்லை. மனமாச்சரியங்கள் காரணமாக, பல்வேறு உந்துதல் காரணமாக அவர்கள் அந்த ஒற்றுமையை குலைத்து விடுகிறார்கள். அந்த ஒற்றுமை இருந்தால் மிக மிக சிறப்பாக அதை வழிநடத்த முடியும். விவசாயிகளை புறந்தள்ளிவிட்டு ஒரு அரசும் இயங்க முடியாது, ஒரு மாநிலம் இயங்க முடியாது, ஒரு நாடும் இயங்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு கருத்து, அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால், டெல்லியில் பார்த்தீங்க, மத்திய அரசாங்கம் 3 சட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் நான் அரசியலுக்காக சொல்லவில்லை,
நடந்த விஷயம் அது. நம்முடைய விவசாய பிரதிநிதிகள் ஒரு வருடம் மழை, வெயில், பனி என்று பார்க்காமல் போராடிய காரணத்தால் 3 சட்டங்கள் திருப்ப அழைக்கப்பட்டது என்பது வரலாறு. அதற்கு காரணம் அந்த ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை எல்லா மட்டங்களிலும் வந்துவிட்டால் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆகவே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் ஒன்று கூடி பேசி அந்த முடிவுகளை நிறைவேற்றுகிற அதிகாரியிடத்தில் அல்லது ஆட்சியிடத்திலே முறையாக சொன்னால் அதற்கு வழி வகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த போராட்டமும் அதனுடைய வெற்றியும் நமக்கு அடையாளங்கள். இதே போல் பல நடந்திருக்கு. பல போராட்டங்கள் நடக்காமல் எதுவும் வெற்றி பெற கிடைக்கல. ஆகவே இதில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது ஒன்று, ஒற்றுமையாக இருப்பது 2. இதில் யார் தலைவர் யார் தொண்டர் என்றெல்லாம் மனமாச்சரியம் இல்லை என்றால் அந்த மாற்றம் வந்துவிடும். மனித வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறோம், அடுத்த நொடி யாருக்கு எங்கே என்று யாருக்கு தெரியாது. இதை மட்டும் மனதிலே கொண்டால் பதவி பெரிதாக தெரியாது, நாம் தான் எல்லாம் என்று நினைக்கிற தன்மை வராது. இருக்கிற நேரத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு மணித்துளியிலும் நாம் நமக்காக நம்முடைய மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு உணர்வு வந்துவிட்டால் நல்ல தலைவர்கள் கிடைப்பார்கள். இதை நிறைவேற்றுவதற்கு பல வகைகள் உண்டு, அது வேறு. ஆனாலும் விவசாயிகளை பொறுத்தவரையில் பல முயற்சிகளை இங்கே எடுப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்தோம். இந்த புது முயற்சி விவசாயிகள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிற போது நான் இந்த அமைப்பை அவர் சொன்னபோது நான் சொன்னேன், கார்பன் கிரெடிட் விஷயத்தில் உலகம் முழுவதும் பன்னாட்டு சங்கங்கள் பெரு முதலாளிகள் மட்டுமே கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள், கொள்ளையடிப்பார்கள். அதிலென்று விவசாயிகளுக்கு ஒரு பங்கீடு கிடைக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும், அதற்கு இதை பயன்படுத்துவோம் என்று சொன்னேன். அதை ஒப்புக்கொண்டார். அதற்காகத்தான் முதலாக இது சம்பந்தமாக மத்திய அரசில் பணியாற்றும் நண்பர் வேல்முருகன் பெயரை குறிப்பிட்டு தொலைபேசியிலே பேசி அவரை அழைத்து அவரை பேச வைத்தேன். 2வது மற்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அரசாங்கத்துடைய திட்டத்தின்படி இந்த திட்டத்தில் விவசாயிகளை முழுமையான பங்காளிகளாக வைக்கவில்லை அவர்கள். அதற்குத்தான் நாம் நம்முடைய முயற்சியின் வழியாக நாம் தான் முதல் பங்காளியாக இருக்க வேண்டும் என்று நாம் இந்த செயலை தொடங்குகிறோம். இதில் பணக்காரர்கள் பெரிய பெரிய முதலாளிகள் நடத்துகிற அமைப்புகள் வழியாக நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல் கட்டமாக ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு விவசாய தோட்டத்திலும் வீட்டில் இருக்கிற மரங்களை கணக்கெடுக்க வேண்டும், தரவு வேண்டும். அது உங்கள் பெயரில் முத்துசாமி வீட்டில் தென்னை மரம் இருக்கிறது, 1 2 3 பரவாயில்ல, எந்த மரம் இருந்தாலும் ஒரு செடி வந்தால் அந்த செடி உறுதியாக இந்த நாட்டுக்கு மக்களுக்கு பயனளிக்கிறது, ஏதோ ஒரு வகையில் பயனளிக்கிறது. அந்த பயணத்தில் அவருடைய பணத்தை நாம் பெற வேண்டும். யார் அந்த வீட்டுக்காரரோ அல்ல நிலத்தினுடைய உரிமையாளரோ அவர் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதற்குத்தான் இந்த கூட்டம். ஆகவே இந்த கூட்டத்தின் வழியாக பல தரவுகளை நேற்று நண்பர் வேல்முருகன் தெரிவித்தார். மற்ற நண்பர்கள் எல்லாம் இங்கே இன்றைக்கு நல்ல எழுத்தாளரும் சிறந்த பேச்சாளருமான பாமையனவர்கள் போன்றவர்கள், அன்புக்குரிய பாரி போன்றவர்கள் இதெல்லாம் நிறைய எடுத்து சொன்னார். நிறைய நண்பர்கள் நீங்கள்லாம் பகிர்ந்து கொண்டீர்கள், அதெல்லாம் நன்றி. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் இந்த மாநில அளவில் அமைக்கிற இந்த அமைப்பு ஒன்று, இதை போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அமைப்பு வேண்டும். இந்த அமைப்புகள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் வர வேண்டும். அப்படி அமையுமானால் விவசாயிகளுடைய உரிமை தனியார் சில முதலாளிகள் பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த உரிமையை பயன்படுத்தி எடுத்துக்கொண்டு போக முடியாது. அதற்கு நாம் இடமளிக்கக்கூடாது. எல்லா விவசாயியும் எல்லா நிலையிலும் அவருடைய உரிமையை விட்டு தராமல் பாதுகாத்து அதன் வழியில் இந்த கார்பன் கிரெடிட் அமைப்பை அதன் மூலம் வரும் வருமானத்தை ஒவ்வொரு விவசாயியுடைய நேரடி கணக்கிற்கு வருமாறு நாம் செய்ய வேண்டும். இதில் இந்த மாநில அமைப்பாகட்டும் மாவட்ட அமைப்பாகட்டும் அத்தனையும் பொதுநல அமைப்புகளாக இருக்க வேண்டும்.
தனி எந்த நபருக்கும் அதில் வருமானமோ அதன் மூலம் எந்த லாபமும் கிடைக்கக்கூடாது. அதில் வரும் வருமானம் நடவடிக்கை செலவுகளுக்கு தவிர மற்ற அனைத்து விவசாயிகளுக்கு நேரடியாக செல்ல வேண்டும். இந்த மூன்றாவது நான்காவது நபர்கள் வழியாக அல்லது பன்னாட்டு நிறுவனங்கள் வழியாக இவைகள் செல்லுமானால் நமக்கு நேராக வராது. அவர்கள் பெரும்பகுதி வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு சிறு பகுதி கொடுக்கலாம். அது இதுவரையிலும் நமக்கு தருவதாக அது இல்லை. நாம் அதைத்தான் நேற்று சொன்னேன். நம்முடைய முயற்சியிலே முதல் முயற்சியாக நம்மை பங்குதாரராக சேர்க்கிற நிறுவனமாக நாம் இருக்க வேண்டும். அந்த நிறுவனத்தின் மூலம் அந்த அதிகார அமைப்போடு பேசி அவற்றை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் நேரடியாக. இதில் டைரக்ட் இன்டர்வென்ஷன் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த கூட்டு முயற்சி வழியாக இது கிடைப்பதிலே மிகுந்த வாய்ப்புகள் அதிகம். ஆகவே அதற்கு அரசாங்கத்தை உதவியும் நாம் பெறுவோம். யார் இருக்கிறார்கள் ரெண்டாவது விஷயம். யார் இருந்தாலும் அரசாங்கம் நம்மோடு இணைந்து பணியாற்றும் அளவுக்கு இந்த கட்டமைப்பை உருவாக்கிவிட்டால் அவ்வளோ பேர் நம்மகிட்ட வருவாங்க நேராக, வேறு வழி இல்லை. அந்த கட்டை உருவாக்குவதில் தன்னலமற்ற நண்பர்கள், சமூக அமைப்புகள், உங்களை போன்ற நண்பர்கள் இதில் முன்னெடுப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடுத்தால் அதை மிக சிறப்பாக நாம் செய்து முடிக்க முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இங்கே இது மட்டுமல்ல, நம்முடைய சமூக அமைப்பில் கால ஓட்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். இங்கே நண்பர்கள் குறிப்பிட்டார்கள், நம்முடைய கூட்டு குடும்பம் போய்விட்டது என்று பல விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. கூட்டு குடும்பம் இருந்தால் பல நன்மைகள் கிடைக்கும், ஒற்றுமை கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு தனிமரங்களாக நம்முடைய மக்களை மாற்றிவிட்டார்கள். அந்த தனிமைப்படுத்துவதன் மூலம் பயன் யாருக்கு கிடைக்குது என்றால், இந்த சமுதாயத்தில் ஏழைகள் ஏழைகளாக இருப்பதற்கும் பணக்காரர்கள் மேலும் பணக்கார வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகப்படுத்தி விட்டார்கள். அதுதான் உண்மை. எல்லா துறைகளிலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் பெரிய ஆளாக மாறுகிறார்கள், பணம் படுத்த மாறுகிறார்கள். ஒரு சமுதாயம் பின்தங்கியே இருந்து கொண்டிருக்கிறது. இது மாற்ற வேண்டியது இடைவெளி எப்பொழுது நீங்கும் என்றால், நாம் விழித்து கொண்டால் மட்டுமே அது மாறும். நாம் நம்மை இப்படி எல்லா வகையிலும் தனிமைப்படுத்தி பிரித்து பிரித்து பார்த்து மற்றவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. இந்த சமூக அமைப்பில் இருக்கிற ஓட்டத்தில் நாம் நம்மை நிலைநிறுத்துவதற்கு இப்பொழுது முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி இந்த ஒற்றுமை தான், இந்த இயல்பு தான். ஒவ்வொரு கிராமத்தில் விவசாயி நினைச்சா வேறு யாரும் வெளியே வர முடியாது. விவசாயி நினைச்சா வேறு புது ஆள் வரமாட்டான் உள்ள. அந்த ஒற்றுமை ஒவ்வொரு கிராமம் உருவாக்கி விட்டோம் என்றால், ஒவ்வொரு மாவட்டம் உருவாக்கி விட்டோம் என்றால், அதை நாம் நம்முடைய உரிமையை வேறு மூணாவது நபர் வராமல் பார்த்து கொள்ள முடியும். அது மட்டும்தான் நம்முடைய வேண்டுகோள். மிக முக்கியமாக எந்த துறை எடுத்தாலும் இன்றைக்கு வெளிநாட்டு கலாச்சாரம் நம்மை ஆக்கிரமித்து கொண்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. நாம் நாம இல்லை. நாம் 20 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு முன்னால் கிராமத்தில் இருந்த வாழ்க்கை, எத்தனை டாக்டர்கள் இருந்தார்கள், எத்தனை மருத்துவமனை இருந்தது, ஒன்றுமே இல்லையா? அன்றைக்கி நமக்கு நாமே கிராமத்தில் இருக்கிற நமக்கு நம்முடைய தாத்தா பாட்டி அவர்கள் சொல்கிற வைத்தியத்தான் நாம் பார்த்தோம். அப்போ எல்லாம் இவ்வளோ மருந்தெல்லாம் வரல, தேவைப்படல. இன்றைக்கு அந்த மருந்து மாஃபியாக்கள் செய்கிற சதியால் இந்த உலகத்தையே, இந்தியா போன்ற பெரிய நாட்டில் இருக்கிற மக்களை பிரித்து 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 பார்த்து நமக்கு 1000 டாக்டர்கள் வந்தாச்சு, மருத்துவமனை வந்தாச்சு. இவெல்லாம் தேவையே இல்லை. நாம் சுயமாக சில கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டால் மருத்துவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 30-40 ஆண்டுகள் நான் மருந்துகளை சாப்பிட்டதே கிடையாது. சில நேரங்களில் ஆயுர்வேதா மருந்து, சில நேரங்களில் சில மருந்துகளை சாப்பிட்ருக்கிறேன். இப்போ அலோபதி மருந்து சாப்பிட்ருக்கிறேன் சில நேரங்களில். ஆனால் இன்னும் பெரும்பாலான நேரங்களில் மருந்துகளை எடுத்துக்கொள்வதே இல்லை. அதற்கு காரணம் 2 விஷயங்களில் கடைபிடியுங்கள். நம்முடைய பாரி அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். முதல் விஷயம், எல்லாம் காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு குறைஞ்சவங்க எந்திரிக்கணும். அதே போல் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 10 மணி நேரம் 8 மணி நேரமாக தூங்கணும். காலையில் உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அது தினசரி பழக்கத்துக்கு வந்து விட்டால் சரியாக போயிடும்.
இப்போ எல்லாம் சேரில் போட்டு உட்காரோம், டேபிள் போட்டு உட்கார சாப்பிட்றோம். முக்கியமான விஷயம் அப்படி உட்காரவே கூடாது, தரையில் உட்காந்து சாப்பிடணும். தரையில் உட்கார்ந்தா சாப்பிட்டு பழக்கம் நம்ம குடும்பத்தில் எல்லாம் கிராமங்களில். அந்த தரையில் உட்கார்ந்த மனிதனை இன்னைக்கு பாருங்க. ஐயா 92 வயசு சொன்னார், உனக்கு வணக்கம். நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் 100 வயசு 100 மேலே வாழ்ந்திருக்காங்க. என்ன காரணம் என்றால், தரையில் அமர்ந்து சாப்பிட்டவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள். நோய் நொடி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அது ஒரு எக்ஸசைஸ். சேரில் உட்காராதீங்க, சேரில் உட்காருங்க, ரொம்ப நேரம் உட்காந்துடக்கூடாது. எந்த நேரத்திலும் நீண்ட நேரம் ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. அப்படி அவசியம் இருந்தால் ஒரு 5 நிமிடமாக எந்திரிச்சு நடந்துட்டு வாங்க, உட்காருங்க. பணியில் இருப்பவர்களுக்கு கஷ்டம் தெரியும். நாங்களே வர 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வேண்டிய நிமிடம் வேறு வழி இல்லை. இருந்தாலும் காலை முடிந்தால் சுடு தண்ணியில் குடிங்க, சாப்பிடுங்க. காலை எழுந்த உடனே ஃபஸ்ட் சுடு தண்ணியில் ஒரு கிளாஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் காலை உணவு, நான் இன்னும் கேழ்வரகு கூழ் சாப்பிட்றேன். 2 கிளாஸ் காலையில் 400 மில்லி 2 கிளாஸ் சாப்பிடுவேன். பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம், அதை சாப்பிடுங்க. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடம்புல. ஒரு நாளைக்கு கேழ்வரகு, ஒரு நாளைக்கு கம்பு, ஒரு நாளைக்கு பழைய சோறு, நைட்டில் சமைச்ச சாதம், அதை தண்ணி ஊற்றி வச்சு காலைல மோர் போட்டு என்னுடைய மனைவி களைச்சி கொடுப்பாங்க. அதை 2 கிளாஸ் குடிச்சிருவேன். அவ்வளோதான் காலை சாப்பாடு. அல்லது வெளியூர் போனால் 2 இட்லி சாப்பிடுவேன். மத்தியானம் வாய்ப்பு இருந்தால் எல்லாருக்கும் சொல்கிறேன், சிவப்பு அரிசி, கருப்பு அரிசி, அந்த சாதத்தை சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. அதிகமாக காய்கறி சாப்பிடுங்க. மத்தியான சாப்பாட்டில் சாதம் 1 கரண்டி போதும். 2 கரண்டியில் காய்கறிகள் சாப்பிடுங்க. எந்த காய்கறிலும் பரவாயில்ல. கீரை கம்பல்சரியாக சாப்பிடுங்க. எல்லாம் கிடைக்கும், நமக்கு கிடைக்குது. நம்ம ஊரில் விளையிற கிடைக்கும். நம்ம அப்புறம் தான் அடுத்தது கிடைக்க போகுது. எந்த கீரை வேணாலும் சாப்பிடலாம். கீரை சாப்பிடுங்க தொடர்ச்சியாக. வாரத்தில் 1 நாளைக்காவது முருங்கைக்கீரை ரசம், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் கட்டாயம் சாப்பிடுங்க. இந்தியாவில் உலகத்திலே இருக்கிற முக்கியமான மருத்துவ குணம் கொண்ட காய் முருங்கைக்காய். நாம் ஏற்றுமதி பண்ணுறோம், நிறைய போகுது, வெளிநாட்டில் வாங்குறான். இப்போ நம்ம வீட்டில் விளையிற கடலை சாப்பிட வேணான்னு சொல்லிட்டா எல்லாரும். சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரலாம். உண்மையே இல்லை, பொய், ஏமாற்று வேலை. வேர்க்கடலை தினம் சாப்பிடுங்க, நல்லது. காந்தி சாப்பிட்டாரு, ஆனால் நாம் சாப்பிட மாட்டேங்கிறோம். அதே போல் இரவில் 7:30 மணிக்குள்ளே சாப்பிடுங்க இரவு சாப்பாடை. அந்த காலத்தில் மின் விளக்கு இல்லை, மின்சாரம் இல்லை, 6 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. 6 மணிக்கு சாப்பிட்டு 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஓய்வில் அல்லது படிக்கிறது ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம். சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. சாப்பிட்டு இரவு சாப்பாடு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்தான் நீங்கள் தூங்க போகணும். அப்போ 6 மணிக்கோ 7 மணிக்கு சாப்பிட்டா 9 மணிக்கு அட்லீஸ்ட் போடுவீங்க தூங்க. 9 மணிலேருந்து காலைல 5 மணி வரலன்னா 8 மணி நேரம் வந்துடும். இல்லை 6 வரலாம் 8 மணி நேரம் வந்துடும். குறைஞ்சி 8 மணி நேரம் தூக்கம் வரலையா, படுக்கை விட்டு எழுந்திரிக்காதீங்க, படுத்துட்டே இருங்க, தப்பு இல்லை. அப்போ உங்களுக்கு உடல் எல்லா உறுப்புகளும் சரியாக வேலை செய்யும், எந்த பிரச்சனையும் வராது. இது மாதிரி சில கட்டுப்பாடுகளை வகுத்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம நாட்டில் அரிசி சாப்பாடு சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. எப்போ சாப்பிடுவோம்? ஏதாவது நோன்பு விசேஷங்களை சாப்பிடுவோம், எல்லாம் அமாவாசைக்கு சாப்பிடுவோம். மற்ற நேரங்கள்லாம் கம்பு, சோளம், வரகு, திணை, இப்படி இது மாதிரி சிறுதானியங்கள் சாப்பிட்டு தான் நம்ம வளர்ந்தோம், நல்லா இருந்தோம்,
அதனால தான் 100 வருஷம் வரலும் வாழ்ந்துருக்காங்க, 80 வருஷம் இருக்காங்க. அவங்களுடைய உடல் கட்டுக்கு இணையாக நம்ம இல்லை. இன்னைக்கு நிறைய நோய் வருவதுக்கு காரணம் அரிசி சாப்பிடலாம், தப்புன்னு சொல்ல. அரிசியில் இருக்க கார்போஹைட்ரேட் எடுத்துட்டு ஒயிட்டாக பார்க்குறோம், அது தவறு. அந்த கைக்குத்தல் அரிசியில் அந்த கார்போஹைட்ரேட் இருக்கும், அந்த சத்து இருக்கும், அது உடலுக்கு தேவை, அது உடல் கெடுக்கு வராது. அந்த எல்லா சத்தையும் நீக்கிட்டு சக்கையை சாப்பிட என்ன பிரயோஜனம்? இது மாதிரி பல விஷயங்களை நம்முடைய சிறுதானியங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது, நல்ல சத்துகள் இருக்கிறது. அதை நம்முடைய பாரம்பரிய அடிப்படையில் அதை பயன்படுத்தினால் உடலில் நோய் வராது. இதையே நாம் பண்ண மறந்துடுறோம். இதை மீண்டு கொண்டு வர வேண்டும். அது நீங்கள் அப்படி தன்னை பழக்கி கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனை வராது. 2, மிக முக்கியமாக தினசரி நீங்கள் நடக்க வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவு நடக்கிறாரோ அவ்வளவு நாட்கள் வாழ்க்கையில் நீட்டிக்கிட்டே போவோம். நடக்கவே இல்லைன்னா சீக்கிரம் நம்ம டிக்கெட் வாங்கிட வேண்டியதுதான். ஆகவே தினம் நடக்க பழகுங்க. காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம். குறைந்தபட்சம் ஒரு மனிதர் ஒரு 4 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக நடக்கணும். கூட எல்லாம் போயிட்டு கூட்டமாக போயிட்டு பேசிக்கிட்டு கதை பண்ணலாம் போகக்கூடாது. அப்போ உங்களுக்கு நடையினுடைய இது வராது. குறைச்சி ஸ்லோவாக நடந்து ஆரம்பித்து நல்லா வேகமாக நடக்கணும். வேர்வை வரணும், வெளியில் உடம்புல வரணும். இந்த கலோரி வெளியே வந்தால் நம்ம உடம்புல இருக்க எந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்புலாம் இருக்காது. இது சிம்பிள். எக்ஸசைஸ் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்புறம் நான் தினசரி யோகா பண்ணுறேன். 45 வருஷம் யோகா பண்ணுறேன். அரை மணி நேரம் யோகா. சின்ன சின்ன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி இருக்குது, சின்ன சின்ன. அது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. எங்கள் கல்லூரியில் வந்து சேர்ந்த வாத்தியாராக வந்து சேர்ந்தா கூட எல்லா பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் யோகா கலை ஒரு 3 நாள் நடக்கும் இங்கே பயிற்சி. அதே போல் மாணவர்களுக்கு சொல்கிறோம். ஏனென்றால் இந்த கலையை கற்றுவிட்டால், யோகா கலையை பயின்றால், அதன்படி நடந்தால் உங்களுடைய மனதும் எண்ணமும் ஒருமுனைப்படுத்தப்படும். நீங்கள் நினைக்கிற காரியத்திற்காக தன்னை உருவாக்கி கொள்வீர்கள். தடம் மாறாமல் இருப்பதற்கு இந்த கலை உதவும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து எல்லாரும் பண்ண முடியாதுன்னு பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஒரு 4-5 மூச்சு பயிற்சி கற்றா போதும். ஒரு 4-5 குறைஞ்சபட்ச எக்ஸசைஸ் கற்றுட்டா போதும். அப்புறம் வாக்கிங். இதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த எல்லாம் யோகாக்கள்லாம் பண்ண முடியல, டைம் இல்லைலாம், டைம் நினச்சா பண்ணலாம். இஃப் தெர் இஸ் வில் தெர் இஸ் வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நினைக்கணும். நமக்கு இது முக்கியம் நினச்சா நடக்கும். இது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாமும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் கற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் குடும்பம் நல்லா இருக்கும். பிள்ளைகள் நல்ல பழக்கத்தை நாம் இதை செய்தால் பிள்ளைகள் அதை பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. என்ன பிரச்சனை என்ன? அப்பா என்ன சொல்கிறாரோ அதை பசங்க பார்க்குறாங்க, அம்மா என்ன பசங்க பார்க்குறாங்க. நம்மை பார்த்து பார்த்து தெரிந்து வாழ்கிற வாழ்க்கை தான் தொடர்ச்சியாக நடக்கும். அது நல்லா இருக்கும் குடும்பம். நாம் இன்னொன்று தவறு செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய மக்கள், இன்றைய தினத்தில் இருக்கிற மக்கள் பேசுறது டைம் கிடையாது. டைம் ஒதுக்க மனம் இல்லை. என்ன ஓடிக்கிட்டே இருக்கான். எனக்கு பணம் வேணும், உழைக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பான். பணம் சேர்த்து என்ன பண்ண போகிற? யாருக்காக பணம் சேர்த்துற? பணம் தேவைதான். தேவைக்கு அதிகமான பணமும் நம்மை வீழ்த்தும். குறைவான பணம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், அவ்வளோதான். ஆனாலும் குறைந்த பணத்தில் நிறைந்த மகிழ்ச்சியை பெறக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்குது. மனசு தான் காரணம். மனசு வச்சா இது நமக்கு போதும்னு நினச்சா எல்லாம் சரியாக போகும். ஆகவே இப்படிப்பட்ட குறைந்தபட்ச தேவைகளோடு நிறைந்த மகிழ்ச்சியை ஒரு மனிதன் நினைப்பார் என்றால் செயல்படுத்துவார் என்று சொன்னால் நல்ல வாழ்க்கை தரம் உயரும். கடைசியாக உழைக்கணும். உழைக்காமல் ஒன்றும் வராது. மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. நான் கோயிலுக்கு போகிறேன்,
ஆனால் கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? ஒரு மன நிம்மதிக்கு தான் போகிறாங்க. அந்த காலத்து நண்பர்கள் பெரியவங்க என்ன வச்சாங்க, கோயிலுக்கு போனால் ஒழுக்கமாக இருப்பான்னு நினச்சாங்க. நம்ம கோயிலுக்கு போக சொன்னாங்க. கோயிலுக்கு போனால் ஒன்றும் பணம் வராது. சாமிகிட்ட கேட்டால் சாமி பணம் கொடுக்க போகுது? ஒன்றும் இல்லை. நான் நாத்திகனும் இல்லை, ஆத்திகனும் இல்லை. நாம் நம்மை ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கு அந்த கோயில்களை வைத்திருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அதுவே எல்லாம் கொடுக்குன்னு நினச்சா ஒன்றும் வராது. உழைக்காமல் எதுக்கும் பணம் வராது, வாய்ப்பு வராது, பதவி வராது, பட்டம் வராது, சாப்பாடே கிடைக்காது. ஆகவே நம்முடைய தன்மைகளை நாம் மாற்றிக்கொள்கிற ஒரு பக்குவத்திற்கு நம்மை உருவாக்க வேண்டும். அந்த போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து சொன்னான். அது மாதிரி நம்முடைய நாம் உருவாக்கி கொண்டால் பிரச்சனைகளே இருக்காது. ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லா பிரச்சனையும் ஆசை தான் காரணம். ஆசையை துறந்தால் எல்லா வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும், நிறைந்த வாழ்க்கை வாழ முடியும், நல்ல வாழ்க்கை வாழ முடியும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். மகிழ் இருக்கிற வச்சு மகிழ்ச்சி கொள்ளுங்க. இவர் எப்படி இருக்காரு, அவர் எப்படி நினச்சோம்னா தப்பாக போயிடும். அவருக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது, எனக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது, உங்களுக்கான வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை யார் முறையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த வாய்ப்பை அடைவதற்கு முயற்சியோடு உழைப்பையும் இணைத்தால் எல்லாம் வெற்றியாகும், வாழ்க்கை நலமாக அமையும். இந்த வாழ்க்கை உலகத்தில் எவ்வளோ பேர் கிடைச்சிருக்கு? மனிதனாக பிறக்கிறதே பெரிய வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கை என்பது யாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பண்பு. இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமானால் நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம்முடைய மக்களுக்கு என்று இதை எடுத்துக்கொண்டு போனால் இது சிறப்பாக அமையும். நான் கடந்த 50 ஆண்டுகள் என்னோட நண்பர்களுக்கு சொல்வேன். நண்பர் தனபதி இங்கே இருக்கார், தெரியும் அவருக்கு. என்னோடு அரசியல் செய்ய வேண்டுமென்றாலும் தொழில் செய்ய வேண்டுமென்றாலும் எந்த நண்பராக இருக்க வேண்டுமென்றால் ஒரு கட்டளை வைத்திருக்கிறேன். முதலில் அவர் எந்த தொழிலாவது இருக்கணும், அவர் பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். ரெண்டாவது, தன்னுடைய மனைவி, அப்பா, அம்மா, குழந்தைகள் அவரை எந்த துன்பத்திலும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். அதற்கான வழிகளை முதல் செய்ய வேண்டும். அதை செய்துவிட்டு பொது வாழ்க்கை வாருங்கள் என்று சொல்கிறேன். பல பேர் கேட்கலாம் நம்ப இருக்க மாட்டான், அவ்வளோதான். பொது வாழ்க்கை என்பது பணம் சம்பாதிக்கிடமாக இருக்கக்கூடாது. பொது வாழ்க்கை என்பது நம்முடைய உழைப்பை நம்முடைய குடும்பத்திற்கு போக சமுதாயத்திற்கு செலவழிக்கிற ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த வாய்ப்பு இல்லை என்றால் சொந்த வாழ்க்கையை மட்டும் பார்க்கணும், வேறு எந்த வாழ்க்கையும் அவர்கள் நினைக்கக்கூடாது. குறைந்தபட்சம் சொந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறவர் ஒரு பெரிய மகிழ்ச்சி. குடும்பம் திருப்தியாக இருப்பாங்க, மனைவி மக்கள் திருப்தியாக இருப்பாங்க, அது போதும். அது ஒரு மகிழ்ச்சி தானே. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு டைம் இருக்குது, என்னால் முடியும், கொஞ்சம் செலவழிக்க முடியும், இல்லை போய் 2 பேரும் பார்க்க முடியும், பேச முடியும், கூட்டத்துக்கு போக முடியும்னு நினச்சா அது அடுத்த வாய்ப்பு. உங்களுடைய இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும் பல பேருடைய சிரமங்கள் இருக்கும். இருந்தாலும் நம்முடைய பங்களிப்பு சமுதாயத்திற்கு வேண்டும், விவசாயிகளுக்கு வேண்டும் என்று உறவோடு வந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்கள் தலைவணங்குகிறேன், பாராட்டுகிறேன். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் தன்னை பயன்படுத்தி கொள்ளட்டும், சமுதாயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளட்டும். அது நல்லது, நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். ஐயா 92 வயசுலேருந்து சொன்னார், நான் உள்ளபடியே மேய்ச்சலுக்கு போனேன். அவருடைய வயதில் நாம் என்ன செய்வோம்னு தெரியாது. நல்லா இன்னும் நீண்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்துன்னு உங்களை கடவுளை வேண்டுறேன். வாழ்த்த முடியாது, வேண்டுறேன், கடவுளை வேண்டுறேன். உட்காருங்க. கடவுள் எங்கேயும் இல்லை, நம்மிடத்திலே தான் கடவுள் இருக்கிறார். நானே கடவுள், நானே மனிதன், நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு சாதாரண கடவுள், அவ்வளோதான். கடவுள் எங்கோ இருப்பதாக நினைத்து கொண்டு அதற்கு அலைவதிலே பெரிய தாத்பரியம் இல்லை, உண்மை இல்லை. சில ஏமாற்றுக்காரர்கள் நம்ம ஏமாற்றிக்கொண்டோம், நாம் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம், அதுதான் உண்மை. கோயிலை கட்டுகிறோம், யாரோ இடத்துல உள்ளே விட்டு அவனை உள்ளே விட்டு வெளியே நின்று அவன் கையேந்துறோம். அவன் போடுற திருநூறுக்கும் பூவுக்கும் பொண்ணுக்கும் இதான் நடக்குது. இதில் என்ன இருக்குது? நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம், சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். இருக்கட்டும், பரவாயில்ல, அவர்களுக்கும் வாழ்க்கை வேண்டும், நாம் கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் நாம் ஏமாளிகளை இருந்து விடக்கூடாது.
நாம் நம்மை பார்த்து கொள்வதற்கு அந்த உரிமை நம்மிடத்தில் இருக்கிறது. நீங்கள் கடவுளை வேண்டு இங்கே இப்போ நான் கடவுளை வேண்டுகிறேன், எனக்கு கடவுளை எல்லாம் கொடுப்பார் நினச்சா நம்பிக்கை தான். ஹோப் கிவ்ஸ் நியூ லைஃப்னா இங்கிலீஷில் நம்பிக்கை புதிய வாழ்க்கையை கொடுக்கறதுன்னு சொன்னான். தனபதி நான் முடிஞ்சிச்சு நான் உட்காரணும். ஆகவே இந்த நிலைப்பாட்டில் நம்மை உறுதியாக செயல்படுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற லட்சியத்தில் எல்லோரும் எல்லாமாக மாறுவதற்கு, நாமும் நம்முடைய சமுதாயம் மாறுவதற்கு நாம் ஒரு பங்களிப்பை கொடுப்போம். அந்த பங்களிப்பில் நாம் அனைவரும் பங்காளிகளாக இருப்போம். என்னுடைய சிறிய வேண்டுகோளாக இந்த இயக்கத்தில் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மரம் வளர்ப்போம், மனிதம் காப்போம் என்ற தாரக மந்திரத்தை எல்லோரும் எடுத்து செல்வோம். எல்லா இடங்களிலும் இதை பரப்புவோம். மரம் வச்சா தண்ணி ஊற்றுனா நமக்கு வாழ்க்கை இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு உயிர், அந்த உயிர் மூலம் விவசாயியுடைய உயிர் மேலும் மேலும் வளரும், வாழ்க்கை மேலும் மேலும் மிளிரும். அந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் அந்த பங்களிப்பு வரும். ஆகவே எல்லோரும் செய்ய வேண்டியது, எந்த செடி வச்சாலும் அந்த செடி இந்த தேதியில் இந்த இடத்துல நட்டுருக்கிறேன்னு சொல்லணும். அதை வளர வர பார்க்கணும், நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அந்த தரவுகள் மிக மிக அவசியம். இந்த கார்பன் கிரெடிட் பணம் வர வேண்டும் என்றால் நம்முடைய தரவுகள் அடிப்படையில் தான் நமக்கு கிடைக்கும். இந்த சங்கமாகட்டும், மாநில சங்கமாகட்டும், மாவட்ட சங்கமாகட்டும், கிராம சங்கமாகட்டும், அவைகள் அனைத்திலும் இருக்கிறவர்கள், நண்பர்கள், தோழர்கள் இதை உறுதியாக ஒரு மரம் வைத்தால் அந்த மரத்தின் பெயர் எழுதி, இந்த தேதி எழுதி வைக்க வேண்டும். நீங்கள் ஊற்றுகிற தண்ணீர் ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த செடி வளர்கிறதோ உங்களுக்கு அந்த பணமும் வளரும். இந்த பணம் இடைப்பட்டவர்களுக்கு, தரகர்களுக்கு போகாமல் நேரடியாக விவசாயிகள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை இங்கு தொடங்கியிருக்கிறோம். இந்த திட்டத்தை நாம் தொடங்குகிறோம். நாளைய நம்முடைய சந்ததியினர் இதை எடுத்து செல்ல வேண்டும். இது காலம் காலமாக தொடர்ந்து மக்களுக்கு பயனளிக்க வேண்டும், விவசாயிகளுக்கு குறிப்பாக பயனளிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நண்பர் குருசாமி அவர்கள், நண்பர் பாரி அவர்கள், இன்னும் ஏனைய நண்பர்கள், வந்திருக்கிற நண்பர்கள் எந்த நேரத்தில் யாருக்கு எந்த வகையில் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதற்காக நீங்கள் எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. கடிதம் எழுதலாம், அல்லது தொலைபேசியில் சொல்லலாம், அல்லது செய்தியாக அனுப்பலாம். முடிந்தவரை, என்னால் இயன்றவரை அதற்கான முயற்சி எடுப்பேன் நம்பிக்கையை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது அரசு அதிகாரிகள் வழியாக அல்லது ஏதாவது முறையிட வேண்டும் என்று இங்கே நண்பர்கள் குறிப்பு, கோயில்பட்டி நண்பர்கள் பிரச்சனை சொன்னார். அந்த நிலங்களை எங்கெல்லாம் நிலங்கள் வைத்திருக்க அந்த நிலங்களெல்லாம் மரங்களை நட முயற்சிப்போம். மரம் வளர்ப்போம், மனிதம் காப்போம். தினசரி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 1000 மரம் நட்டுக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய பழக்கம். கடந்த ஆண்டு மட்டும் 6000 மரங்கள் 3 மாதத்தில் நட்டிருக்கிறேன். அது தொடர்ச்சியாக என்னால் முடிந்ததை செய்து கொண்டே இருப்பேன். அதுபோல் எங்கெல்லாம் தேவை இருக்கிறது, எனக்கு அரசாங்கம் நிறைய உதவிகள் செய்கிறார்கள். அதுவும் கூட எல்லா நண்பர்கள் சொன்னார்கள். அதே போல் இங்கே நண்பர்கள் சொன்னார்கள், மத்திய அரசாங்கம் நிறைய திட்டங்கள் இருக்குது. திட்டங்களை விவசாயிகளை போய் சென்றடைவதில்லை. அதில் இடை பிரச்சனை இருக்குது சொன்னாங்க. வங்கிகளே பிரச்சனை என்று ஒரு சகோதரி குறிப்பிட்டார்கள். இன்னும் பல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இந்த சமூக அமைப்பில் நிறைய மாறுதல் வேண்டும். அவற்றை செய்வதற்கு எங்கெல்லாம் இந்த கூட்டு முயற்சியின் வழியாக செயல்பட்டோம் என்றால் எவைகள் சிறப்பாக செயல்வதற்கு மட்டுமல்ல, எளிதாகவும் நம்மை அவர்கள் ஒப்புக்கொள்ள வைக்க முடியும் அவர்களை என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இவையெல்லாம் நான் இருந்திருக்கேன், அதனால் தெரியும். ஒரே நாள் அரசாங்கத்தெல்லாம் மாற்ற முடியாது, ஆட்களையும் மாற்ற முடியாது, மக்களுடைய மனங்களையும் மாற்ற முடியாது, அதிகாரிகளையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த ஒற்றுமையும் அமைப்பு ரீதியான முயற்சியும் மேற்கொண்டால் உறுதியாக வெற்றியை நாம் எய்த முடியும், நம்முடைய மக்களுக்கு சலுகைகளை பெற்றுத்தர முடியும் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். சில இளைஞர்களை பேசுவதை காலையில் பார்த்தேன், இப்பயும் பார்த்தேன். மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே சொன்னாங்க கல்லூரிகள்லாம் இந்த செய்தியெல்லாம் போகணும்னு சொன்னாங்க. பண்ணணும், நல்ல முயற்சி, நாங்கள் பண்ணுறோம். அதான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். கல்லூரிகள், இது பல பொது இடங்களிலும் இந்த நிகழ்ச்சிகள் மாற வேண்டும். இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்பு பல விஷயம் தெரியாதவங்களுக்கு தெரிய வைத்தால்
அவர்களும் முயற்சி எடுப்பார்கள். அவர்களும் விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்கிற வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் பணிபுரிகிற நண்பர்கள் வந்து விவசாயத்தில் இருக்கிற விட ஒரு முயற்சி இருக்கிறது. அதுவும் இயற்கை விவசாயம் செய்வதில் ஒரு முயற்சியை பார்க்கிறோம். இன்னொன்று, விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்காது என்றெல்லாம் கிடையாது. இந்த விவசாயிகளுடைய கூட்டு முயற்சி இருந்தால் நெல் நான் உற்பத்தி பண்ணி வச்சு வீட்டில் காட்டில் வச்சுட்டு அங்கேயே இருந்தால் வாங்கித்தான் ஆகணும். அரிசி என்ன பண்ணுவோம்? வாங்கித்தானே ஆகணும். நம்ம மண்டிக்கார்ட்ட போட்டுறோம், இல்லை இடைப்பட்ட ஆள்கிட்ட கொடுக்குறோம், அவன் வாங்கிட்டு போய் அதிக விலைக்கு விற்கிறான். இப்பொழுது நிறைய நண்பர்கள் அதெல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியும். நண்பர் தனபதி கூட ஒரு பெரிய சங்கத்தை நடத்திட்டு இருக்கார். ஒரு 1000-2000 பேரை வச்சு நடத்திட்டு இருக்கார். விவசாயிகளுடைய எல்லா பொருட்களும் அவர்கள் வாங்கி அவர்களை பதப்படுத்தி அடுத்த மதிப்பு கூட்டி விற்கிறார்கள். அது நல்ல விலை கிடைக்குது, விவசாயி லாபம் போகுது. நேற்று வனம் நிறுவனம் வந்தாங்க, அவங்க தேங்காயெல்லாம் வாங்குறாங்க. அந்த பணம் நேரடியாக விவசாயிக்கு போகுது. அவர்களுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இதுபோல ஒவ்வொரு துறை சார்ந்த முயற்சியில் நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னொன்று, முக்கியமாக விவசாயிகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது, சிறுதானியங்களை அதிகமாக இன்றைக்கு உற்பத்தி செய்ய வேண்டும். அதுதான் எதிர்காலம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்னொன்று சொல்கிறேன், எதிர்காலத்தில் உழவர்களை நம்பித்தான் இருக்கும் உலகம். இந்த உலகம் வேறு வழியிலே செல்ல வாய்ப்பே கிடையாது. விவசாயிகளுடையதான் நாளைக்கு அவங்க தான் ராஜாக்கள் மாதிரி இருப்பாங்க. நிலம் யாருக்கு இருக்கிறதோ, யார் விவசாயம் செய்கிறாரோ, யார் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களை நம்பி எல்லா மக்களும் உங்களை உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்கள் தோட்டத்துக்கு வரணும், வேறு வழி கிடையாது. அந்த நிலை வெகு விரைவிலே வரும். இன்றைக்கு கரோனாவுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு தெளிவு வந்துருச்சு. பழைய விவசாயம், பழைய நிலைமைகள், பழைய நிலைகள் மாறாமல் இருக்கிறதற்கு தெரிகிறது. ஆகவே நாம் வெண்மையாக இருக்கிறதை உண்ணக்கூடாது, சர்க்கரை சாப்பிடக்கூடாது, வெள்ளை அரிசி சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது. பாலை மோரா பண்ணி சாப்பிட நல்லது. வெள்ளை அரிசிக்கு பதிலாக சிவப்பு அரிசி சாப்பிடுங்க, நல்லது. கேழ்வரகு நான் தினக்கும் கேழ்வரகில் வாரத்தில் 3 நாள் கேழ்வரகு களி சாப்பிட்றேன். முதல்ல என்னுடைய மனைவி அது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் வச்சு, அப்படி எங்கள் அம்மா கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை இந்த சிறுதானியம் சாப்பிடும்போது நல்ல உடல் வளமும் இருக்கும், மனமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும், நல்ல பலம் இருக்கும். உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆகவே இதையெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் நான் முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிகுந்த வெற்றியை அடைவதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.